அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நியூ ஹாலண்ட் 6010 எக்ஸல் 2 வீலர் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய 60 HP டிராக்டரோட ADDC பர்ஃபார்மன்ஸ் டக் ஃபுட் கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதில் ADDC பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா பியூர் நியூ ஹாலண்ட் அவங்களோட சீனச் அவங்களோட ஓன் ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கலப்பை பார்த்தீங்கன்னா இப்போ 450லேருந்து 500 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. கலப்பையோட வெயிட் பார்த்தீங்கன்னா கலப்பையோட ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. இதில் சேஃப்டி ஃபீச்சர்னு பார்க்குறப்ப லோடு போல் டைப்பு லோடு பிடிச்சி கல்லில் முட்டி, அதாவது பாறை கல்லில் ஏதாச்சும் முட்டி லோட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு வந்து கட் ஆகிற மாதிரி சியர் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பில் வந்து கலப்பை இருக்குதுங்க. அதில் டக் ஃபுட் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். 2 வீல் டிரைவ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவாகவே இருந்தாலும் பக்காவாக சென்சிங் வந்து ஒர்க் ஆகுதுங்க. 2 வீல் டிரைவ்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவில் என்ன டெப்த் எடுக்க முடியுமோ, என்ன டைமிங் கொண்டு வர முடியுமோ அந்த டைமிங் வந்து கொண்டு வர முடியும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்ராலிக் டிசைன் இருக்குது. கும்புடையில் பார்த்தீங்கன்னா இப்போ கலப்பையில் கும்புடையில் மேலே ஹோல்ஸில் போட்டிருக்கு. கீழே டிராக்டரில் டாப்லிங் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஹை சென்சிங்கில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. டெப்த்து எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இது ஆம் பார்த்தீங்கன்னா 26 இன்ச் ஆம்னு சொல்லுவாங்க. இது 16.9க்கு 28 இன்ச்சு 28 இன்ச்சு 16.9க்கு 28 இன்ச்சு அப்படின்னு வந்தாவே 26 இன்ச் ஆம் தான் போடணும். 16.9க்கு 30 இன்ச்சுங்கிறப்போ வண்டி வந்து கொஞ்சம் ஹைட் ஆயிரும். ஸோ 28 இன்ச் ஆம் வரைக்கும் கொஞ்சம் டெப்த் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். டெப்த் அதிகமாக கொடுத்து உழவு எடுக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 30ங்கிற சைஸ் இருந்தால் நீங்கள் வந்து 28 இன்ச் ஆமாம் செலக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி 60 ஹெச்பிக்குள்ளே இருக்கிற எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 16.9க்கு 28ங்கிற சைஸ் தான் வரும். எபோவ் 60 ஹெச்பியில் தான் உங்களுக்கு 16.9க்கு 30ங்கிற சைஸ் வரும். இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1400 ஆர்பிஎம் செட் பண்ணியிருக்கு. இதில் மீடியம் கியர் செலக்ட் பண்ணியிருக்கு. கியர் பார்த்தீங்கன்னா சட்டில். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். பொசிஷன் லிவர் பாருங்கள் ஃபுல்லாக டவுன் பண்ணியாச்சு. டிராஃப்டில் இந்தளவுக்கு செட் பண்ணணும். டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பாயிண்ட் செட் பண்ணால் போதும். அந்த நாம்பை பார்த்தீங்கன்னா மேலேருந்து 3வது பொசிஷனில் செட் பண்ணணும். இப்போ 1400 ஆர்பிஎம் இருந்துச்சுங்க. இப்போ 2 வீல் டிரைவில் தான் போயிட்டுருக்கு. டிராக்டர் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் டிராக்டர் தான். ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 ஆர்பிஎம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ட்ராப் ஆகி ஓடுது. பின்னாடி டெப்த்து பாருங்கள். எந்த அளவுக்கு டெப்த் வருதுன்னு பாருங்கள். 2 வீல் டிரைவ் தாங்க, 4 வீல் டிரைவ் இல்லை. ஸ்லிப்பேஜ் முழுசாக அரெஸ்ட் பண்ணுது இந்த நியூ ஹாலண்ட் ஹைட்ராலிக்கு. சீனச் ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா துல்லியமாக ஒர்க் ஆகுதுங்க. ஹைட்ராலிக் லிவர் கையை வைக்கல, அப்படியே இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணி யூஸ் பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவான ரிசல்ட் இருக்குங்க. நியூ ஹாலண்டில் 5510 50 ஹெச்பியிலேருந்து எக்ஸலில் 90 ஹெச்பி வரைக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எஃபெக்டிவான டெப்த் எடுக்க முடியுங்க. 2 வீல் டிரைவ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வீல் டிரைவ் உழவு வந்து எடுக்க முடியும். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பாதி ஃபீல்டு வந்து டோசிங் பண்ணிக்கிறாங்க. டோசரை வச்சு டோசிங் பண்ணிக்கிறாங்க. அதனால் டோசிங் பண்ண ஃபீல்ட்லேயே பாருங்கள் எந்த அளவுக்கு டெப்த் வருது. சென்சிங் வந்து இருக்கிறதுலையே டிராக்டர் இருக்கிற எல்லா பிராண்டோட பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஹாலண்ட் ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. சென்சிங் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். டிராக்டர் வந்து வீல் பேஸ் கம்மி தான். டிராக்டர் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி கேட்டகரிக்கு நார்மலான வெயிட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஹைட்ராலிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. எப்போவுமே கல்டிவேட்டர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெயிட்டு டிராக்டர் வெயிட்டு தேவையில்லை. ஹைட்ராலிக் நல்லா இருந்தாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். லோட் சென்சிங் வந்து நல்லா அக்யூரேட்டாக ஒர்க் ஆனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போ திருப்புறம் பாருங்கள், ஃபீல்டில் கை எதுவுமே வைக்கல. ஸ்டே செயின் மட்டும் கரெக்டாக லூஸ் விட்டிங்கன்னா அக்யூரேட்டான பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியுங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.
டோசிங் பண்ண ஃபீல்டுங்காடிக்கு கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இறங்கும். ஸோ 2வது தடவை அதே இடத்துல ஆப்போசிட்டில் உழவுறப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஓட்டினோம்னா நம்ம அந்த ஃபீல்டு நல்லா டெப்த் எடுக்க முடியும் அந்த இடத்துலையும். அக்யூரேட்டாக சென்ஸ் பண்ணுதுங்க. அதாவது டயர் ஸ்லிப்பாக இருக்க முன்னாடியே லோடை சென்ஸ் பண்ணி அக்யூரேட்டாக லிஃப்ட் பண்ணுது. அது பர்டிகுலராக இந்த நியூ ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரேட் வந்து அதிகம். அதனால் லோடு சென்ஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே சீட்டில் ஆப்ரேட்டர் சைடில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எஃபெக்ட் தெரியும். இம்ப்ளிமெண்ட் லிஃப்ட் ஆகிறது 45 LPM கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ளோ ரேட் நல்லாயிருக்கு இந்த நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும். அதனால் சென்சிங் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா ஹை சென்சிங்கில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கு. சென்சிங் பாருங்க எந்த அளவுக்கு ஆக்சன் ஆகுது. சீட்டு கீழே ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது சென்சோமேட்டிக் நாப்னு சொல்லுவாங்க. லோடு சென்சிங் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹை சென்சிட்டிவாக இருக்கும், மேலே போக போக சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாகும். அந்த மாதிரி இருக்குங்க. அதோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பாருங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். டயரில் முட்டாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் ஸ்டே வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பாதி ஃபீல்டு வந்து டோசிங் பண்ணிக்கிறாங்க, பாதி ஃபீல்டு வந்து நல்லா இருந்துச்சுங்க, டெப்த்து நல்லா வந்துச்சு. அந்த டோசிங் பண்ண ஃபீல்டில் பாதி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்படி நெட்டாக ஓட்டிட்டு குறுக்கில் வந்து 2வது அளவு வந்து ஓட்டுறாங்க. 2வது அளவு ஓட்டுறப்போ எந்த அளவுக்கு வந்து ADDC ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ திண்டாக இருக்கும், அந்த திண்டாக இருந்தாலுமே ADDC வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். டயர் லைட்டாக ஸ்லிப்பாக இருக்க முன்னாடியே லோடை வந்து சென்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணி விடுது. இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா டோசிங் பண்ணதுனால ஃபீல்டு ரொம்ப இறுக்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு கட்டி வந்திருக்குதுன்னு பாருங்கள். காடு அடியில் இருந்தாலுமே கட்டி வந்து நல்லா வருதுங்க, அந்தளவுக்கு காடு இறுக்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு பெரிய கட்டி வருதுன்னு பாருங்கள். பக்காவான லோடு சென்சிங் ஆகுதுங்க. இந்த நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் 2 வீல் டிரைவ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 4 வீல் டிரைவ் எடுத்துட்டிங்கன்னா இன்னமே டைமிங் வந்து கொடுக்க முடியும். 2 வீல் டிரைவ்லேயே பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஹைட்ராலிக்கோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து ஓட்டின ஃபீல்டு, அதாவது 2வது அளவு ஓட்டின ஃபீல்டு. இது முதல்ல ஒரு அளவு மட்டும் ஓட்டும் ஃபீல்டு பாருங்கள். இந்த மாதிரி சென்சிங் செட் பண்ணி ஒரு தடவை ஒரு ஃபீல்டை நீங்கள் உழவு ஓட்டி விட்டுட்டிங்கன்னா அடுத்த தடவை போய் ஓட்டுறப்ப இந்தளவுக்கு சென்சிங் எஃபெக்டிவாக இருக்காதுங்க. அதாவது ரொம்ப போட்டு வண்டி குலுக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா முதல்ல நீங்கள் ஒரு தடவை ஒரு புது ஃபீல்டு போய் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த உழவுலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபீல்டு வந்து இலகிரும், காடு வந்து அத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொத்து விட்டுட்டிங்கன்னா அடுத்த தடவை ஓட்டுறப்போ இன்னுமே ஃப்ரீயாயிருங்க லேண்டு. இந்த டிராக்டரோட ADDC பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.